நேற்றையமின்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு கள ஆய்வுக் கூட்டத்திலும் கலந்து கொண்டோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக வளர்ச்சிப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கணக்காயர்கள் கொடுத்த அறிக்கையின்படி இங்கே கூட்டத்தில் பல துறைகளை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த்தில் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக இந்த கேன்சர் தடுப்பு நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். 3 கட்டமான பரிசோதனையில் முன்னணி மாவட்டமாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இருக்கிறது பெருமை அளிக்கிறது. இன்னும் பல துறைகளில் இவர்கள் தொடர் சாதனை செய்து வருகிறார்கள். ஆகவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே மத்திய மாநில கணக்காயர்கள் கொடுத்த ஆடிட்டின் அடிப்படையில் இங்கே விவாதம் நடத்தப்பட்டது. பல தீர்வுகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. சில பரிந்துரைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக 5000 வீடுகளுக்கு மேல் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் தேவை இருக்கிறது, அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம். அதே போன்று ஃபயர் தீயணைப்பு துறைக்கு தேவையான வாகனங்களை அளிக்க வேண்டும். ஒரு ஏர்லிஃப்ட் வசதியை செய்து தர வேண்டும். ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியாக சென்னை மாநகராட்சிக்கு பிறகு கோவை விளங்கி வருகிறது என்ற பல பரிந்துரைகள் செய்திருக்கிறோம். சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு 2 நாட்களிலும் மனநிறைவோடு இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறையில் இன்னும் பல வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை செய்து தந்திருக்கிறோம். ஒரு ஏர்லிஃப்ட் ஒரு வாகனம் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம். குறிப்பாக வனத்துறைக்கு தேவையான வாகனங்களை செய்து தர வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம். நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் குடிசைகள் அகற்றும் பொழுது அந்த மக்களுக்கு வீடு அளிக்க வேண்டும். அந்த வீடுகளை 5000 வீடுகள் வரை டிமாண்ட் இருக்கிறது, அதை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போன்று அந்த கட்டித்தரும் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் அரசே அதை பராமரிக்க முடியுமா என்ற வாதங்களையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். துறை செயலாளரை சென்னைக்கு அழைத்து அதை பேசியிருக்கிறார். 2 லட்சம் பேர்கிட்ட இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கிறாங்க. அது வரவேற்க தகுந்தது. அதுதான் கண்டறியப்பட்டது ஒரு சில சதவிகிதங்கள் தான். அதையும் குணப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் செய்திருக்கிறார். அதெல்லாம் வரவேற்கிறது. அந்த கோரிக்கையெல்லாம் அங்கே நம்முடைய தலைமை செயலகத்தில் உள்ள அதிகாரிகளை அழைத்து செயலாளர் மட்டத்தில் அடுத்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இல்லை வேண்டாம், கலெக்டர் இருக்காங்க. தேங்க்யூ. மழைநீர் சேமிப்பு எந்த அளவில் நடைமுறையில் இருக்குது? அதுக்காக ஏதாவது நிதி தனியாக ஒதுக்கி இருக்கிறோமா? அந்த திட்டங்களை என்ன செயல்படுத்தி எதுங்க மழைநீர் சேகரிப்பு ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு ஒரு ஸ்கீம் அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தி? இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பெரிய அளவில் நடைமுறைப்படுத்து. குறிப்பாக மழைநீர் சேமிப்பு அந்த திட்டம் இருந்தால்தான், அதற்கான வசதிகள் இருந்தால்தான் அனுமதியே தரப்படும் என்ற விதிகள்லாம் சிஎம்டிஏல அது மாதிரி பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் விதிகளாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தேங்க்யூ. சரி, அது சப்ஜெக்டில் இல்லை, நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க.